அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசினருக்கு சனி வக்ர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்ரத்தினையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இரண்டையும் கலந்துதான் நாம் பார்க்க வேண்டும். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார், அஷ்டமத்து சனி ஆகிறது. அனைத்திலும் கவனம் வேண்டும். தொழில்துறை, உத்தியோகம், உடல் ஆரோக்கியத்தில் அனைத்திலையும் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். நிறைய பணம் செலவாகும். ஏற்கனவே தங்களின் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார், அதுவும் சரியில்லை. உடல் நலக் கோளாறு. 7ஆம் இடத்தில் ராகு, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அதுவும் சரியில்லை. குரு பகவான் தற்சமயம் 12இல் வக்கிரம், அதுவும் சரியில்லை. ஆக மொத்தம் சனி பகவானால் நன்மை இல்லை. சனியின் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமாகிய ரிஷபத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானம் பாதிப்படையும். அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைத்தல் வேண்டாம். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்கிறார். கன்னி ராசியை பார்க்கிறார். தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்க்க வேண்டும். பல வகையில் கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் அமைதி வேண்டும். 10ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகிய தனுசுவை பார்க்கிறார். பிள்ளைகளால் தொந்தரவு, பிள்ளைகளால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். ஆக மொத்தம் அஷ்டமத்து சனி, ஆயுள் ஸ்தான சனி. ஆயுள் ஸ்தானத்தில் உடல் நலனில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். பண முதலீடுகளில் கவனமாக இருங்கள். தொழில் துறையில் கவனமாக இருங்கள். அடுத்து குரு 12ஆம் இடமாகிய கடக ராசியில் குரு வக்கரம், சிரமம்தான். கையில் காசு தங்காது, பணம் தங்காது. 5ஆம் இடமாகிய 5ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பின் உடல் ஆரோக்கியம் பெறும். 7ஆம் பார்வையாக 6ஆம் இடமான மகர ராசியை பார்க்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மருத்துவ சிகிச்சைக்கு பிறகுதான் உடல் ஆரோக்கியம் பெறும். 9ஆம் இடமாகிய 9ஆம் பார்வையாக 8ஆம் இடமாக மீன ராசியை பார்க்கிறார். சனியை குரு பார்ப்பதால் சிரமங்கள் ஓரளவு குறையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். பிரயாணத்தை தவிர்த்தல் வேண்டும். சில சமயம் அடிக்கடி பிரயாணம் செய்து கொண்டே இருப்பீர்கள். வீண் பிரயாணம் வேண்டாம். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை சண்டை சச்சரவுகள், ஆடம்பர செலவுகள், பிள்ளைகளிடம் சண்டை போடுவீர். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை சிரமம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலை. உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் தேவை. மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி வரலாம். வேலை பளு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். அரசியலை பொறுத்தவரை கவனம் தேவை. கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. தங்களுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பதவி உயர்கள் தடங்கலாகலாம். விவசாயம் சுமார் தான், ஓஹோ என்று இருக்காது, ஆனால் கையை கடிக்காது. கலைஞர்களை பொறுத்தவரை போட்டிகள் அதிகம், நெருக்கடிகள் அதிகம். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். பெண்களுக்கு வீட்டில் ஒற்றுமை குறைவு, சுபகாரிய தடை, கடன் தொந்தரவு. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்குவீர். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி தாங்கள் கேட்டுதல் வேண்டும். ஆக கோவிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள், சூரியனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.